இந்தியாவில் தமிழ் அழியாது என்றும் ஆனால் தமிழ் பண்பாடு அழியலாம் என அன்றே பெரியார் எச்சரித்துள்ளார் என்று இந்தி திணிப்பின் மூலம் தமிழர்களின் பண்பாட்டை பாஜக அரசு மாற்ற முயற்சிக்கிறது என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த முதலமைச்சர் கருத்து குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், இந்தி திணிப்பிலிருந்து இந்திய மொழிகளை காக்க வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களில் வாழக்கூடிய இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கோரிக்கையையும் ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவேற்றிருக்கக்கூடிய பதிவில் அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த முதல் பதிவே மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த அன்பான சகோதரிகளே சகோதரர்களே என்று தன்னுடைய பதிவை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்தி எத்தனை இந்திய மொழிகளை விழுங்கிவிட்டிருக்கிறது என்று எப்போதாவது எவராவது யோசித்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் போஜ்புரி, மைதிலி, அவதி, பிரஜ், பண்டேலி, கர்வாலி, குமாவோனி, மகாஹி, மார்வாரி, மால்வி, சத்தீஸ்கர், சந்தாலி, அதே போன்று அங்கிகா, பொக்காரியா, கோர்தா, கூர்மாலி, குருக், முண்டாரியா உள்ளிட்ட பல்வேறு பழமையான மொழிகள் இன்று உயிர் வாழ்வதற்கு மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றன என்பதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய ஒற்றை நோக்கமே இந்தி திணிப்பு, இந்தி அடையாளத்திற்கான ஒரு அழுத்தம் பண்டைய தாய்மொழிகளை கொள்கிறது என்றும் அதனை இந்தி மூலமாக மற்ற தாய்மொழிகளை கொள்வதே மத்திய அரசுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மட்டுமே ஒருபோதும் இந்தியாவினுடைய இதய பகுதிகள் கிடையாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அவற்றினுடைய உண்மையான மொழிகள் இப்போது கடந்த காலத்தினுடைய நினைவு சின்னங்களாக மட்டுமே இருக்கிறது என்பதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது எங்கே முடியும் என்பது இந்திய மக்கள் உணர வேண்டும் என்றும் இதனை தமிழ்நாடு உணர்ந்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். தமிழ் விழித்தது, தமிழினத்தினுடைய பண்பாடு பிழைத்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்ததால் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்து விட்டது என்பதனையும் தன்னுடைய பதிவுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்தி திணிப்பை நிறுத்துங்கள், இந்திய மொழிகளை காப்பாற்றுங்கள் என்று தமிழ் மொழியை நாங்கள் காப்பாற்றியது போல இந்தியாவின் பழமையான பண்டைய மொழிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை காப்பாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கும் தன்னுடைய ஒரு கோரிக்கையையும் ஒரு வலியுறுத்தலையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக முன்வைத்திருக்கின்றார். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.